ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலான அனைவருக்கு அன்பின் வாழ்த்துகள். இந்த மாத வேலை தேவன் வார்த்தை சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் சேவலுக்குரியவர்களாக இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மில் அன்பு கூறுவதால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி உண்டு. இவை எல்லாவற்றிலும் உபத்திரமோ யாரோ திருப்பமோ பசிய நாசமோ பட்டயமோ எந்த ஒரு காரியமானாலும் தேவன் நம்மையில் அன்பா இருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டு. ஏனென்றால் தேவன் நம்மை நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். ஆண்டவர் மேல் அன்பு கூறுகிறார் என்றால் உலகத்திற்கு முன்னாலே தேவன் நம்மை அன்பு கூறுகிறார் என்று எபேசியர் வாசிக்கிறோம். எரேமியா 1:5 வாசிக்கிறோம். தாயின் கற்பத்திலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மில் அன்பு கூர்ந்தார். அது மாத்திரமல்ல, நாம் பாவியாக இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தபடியால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை வழங்கப்படினார். ஆகையால் தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறபடியால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமாக வெற்றி உண்டு. நாம் பிறக்கும் முன்பே வெற்றி அன்பாக இருந்தால், பாவியாக இருக்கும்போது அன்பாக இருந்தால் இவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடியால் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். ஆகையால் இன்றைக்கு மாத்திரமல்ல, என்றைக்கும் அவருடைய அன்பு மாறாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் என்று மாறாதவர். தேவ அன்பு ஒருபோது மாறாது. ஆனபடியாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் நிச்சயமாக நமக்கு வெற்றியை பிடிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் தோல்வியே கிடையாது. நாம் தேவனுடைய அன்பை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவன் என்னை நேசிக்கிறபடியால் இந்த வியாதியிலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து நிச்சயமாக எனக்கு வெற்றி உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் தேவனை விசுவாசித்து முழுமையாக வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெற்றி நம்முடைய வெற்றி. நம்முடைய பாவத்துக்காக மட்டுமல்லாமல் நம்முடைய சாபத்துக்காக, வியாதிக்காக, எல்லா தரித்திரத்தை நீக்கும்படியாக இயேசு சிலுவையில் நமக்காக மரித்து உயிர் தந்து வெற்றி சேர்ந்தார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுக்குள் எப்பொழுதும் நமக்கு வெற்றி உண்டு. அப்போ எந்தெந்த காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, எல்லா காரியத்திலையும் நமக்கு முற்றிலும் ஜெயத்தை பிடிக்க வல்லவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வந்தது. ஈசாக்கு நாட்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவர் ஈசாக்கோடு பேசி, இங்கே நான் சொன்ன தேசத்தில் இங்கே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் அந்த தேசத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த தேசத்தில் உள்ள பெலிஸ்திய மக்கள் பொறாமைப்பட்டார்கள். எல்லாரும் பஞ்சம், யாருமே விதைக்கவில்லை, மழையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஈசாக்கு கர்த்தரை நம்பி விதை விதைத்தான். தேவன் ஊற்றுக்கண்களை திறக்க பண்ணி அங்கே 100 மடங்கு பலன் அடைந்தான். அங்கு பஞ்சகாலத்திலே மகா பெரிய ஐஸ்வர்யத்தை வாசிக்கிறோம். ஆக தேவனுடைய வாழ்க்கையில் பஞ்சத்திலேயும் கூட ஒரு ஆசீர்வாதத்தை வெற்றியை கொடுத்தார். அங்குள்ள பிறப்புகள் பொறாமை கொண்டார்கள், அவன் மீது எரிச்சல் அடைந்தார்கள். ஆனாலும் கூட கர்த்தருடைய கரம் அவங்களோடு இருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆக நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் வெற்றியை கொடுக்கிறவர். நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவன் என்பது அன்பாக இருக்கிறபடியால் நிச்சயமாகவே நான் செய்வது வாய்க்கும், நிச்சயமாக அந்த காரியத்தை வெற்றியாக முடிய பண்ணுவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கோத்திரமா யாகமா என்று சொல்லும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தை அவன் வெளியே சென்றபடியால், சொப்பனத்தை சென்றபடியால் அவனை உடன் பிறந்தவர்கள் பகைத்தார்கள், பொறாமை கொண்டார்கள், அவனை குழியில் போட்டு விட்டார்கள், கொல்ல நினைத்தார்கள், காசு விற்றுப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் அவனோடு இருந்தார். வேதத்தை வாசிக்கிறோம். கர்த்தரை யோசேப்போடு இருந்தார் என்று வேதத்தை வாசிக்கிறோம். போத்திபார் வீட்டில் வேலை செய்தான். கர்த்தர் கூட இருந்து வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வேலையில் ஆசீர்வாதத்தை போத்திபாரை கண்டு அங்கே வேலையில் ஒரு ஈரவை கொடுத்தான்னு சொல்லி பார்க்கணும். அது மாத்திரமில்லாமல் அந்த யோசேப்பு வேலை செய்து கொண்டிருக்கும் போது போத்திபாருடைய மனைவி பாவம் செய்யும்படியாக பலவந்தம் பண்ணினாள். அவன் அந்த இடத்துக்கு ஓடி போனான். பின்பு அந்த போத்திபார் அவனுடைய மனைவி, இன்னார் வேலைக்காரன் என்னை பலவந்தம் பண்ணும்படியாக
என்னை கெடுக்கும்படியாக என் வஸ்திரத்தை என்னை பிடித்தான் என்று சொல்லி பொய் சொல்லிவிட்டான். அப்போ யோசேப்பு மேலே அவன் கோவப்பட்டு சிறையில் வைத்து விட்டான். அப்போ கர்த்தரை யோசேப்போடு இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். விதமாக யோசேப்புடைய வாழ்க்கை கோத்திரம் யாகம் காணப்பட்டது. சொப்பனை நிறைவேறுவதற்கு பல தடைகள் காணப்பட்டது. ஆனால் யோசேப்பு கர்த்தரை சார்ந்து கொண்டான், கர்த்தரை விசுவாசித்தான், ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்தான். ஆண்டவர் அங்கே சொப்பனத்துக்குள்ள அர்த்தத்தை சொல்லும்படியாக ஞானத்தை வெளிப்பாட்டை கொடுத்தபடியால் அங்கே கூட இந்த கைதிகளுக்கு அவன் சொப்பனத்துக்குள்ள அர்த்தத்தை சொன்னான். அதுபடியே சம்பவித்தது. பார்வன் சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல அங்கே எகிப்தில் எல்லா தேசத்தில் உள்ள சாஸ்திரிகள் வரவழைக்கப்பட்டார்கள். அந்த ஒருவரும் சொல்ல முடியவில்லை. அந்த யோசேப்பு அந்த சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்ல முடியாது. யோசேப்புடைய வாழ்க்கையில் அங்கே எகிப்தில் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். அவருடைய வாழ்க்கையில் முற்றிலும் தேவனுடைய கரை இருந்தபடியால் கோத்திரம் யார்களுக்கு அவனை ஒப்புக்கொடுக்காமல் வாழ்க்கையில் சேர்த்து கொடுத்தார். ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் கோத்திரம் யார்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆண்டவரை நேசிக்க வேண்டும். ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி காணப்படும். அது மாத்திரம் தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. தானியல் அந்நிய தேசத்திலே சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார். அங்கு பாம்பன் தேசத்தில் அதிகாரியாக வேலை செய்வதற்காக அவன் பயிற்சி எடுத்தான். பயிற்சி எடுத்து அது மாத்திரம் இல்லை, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேவன் அவனுக்கு விசேஷ ஞானத்தை தந்தார். மற்ற எல்லாரையும் காட்டிலும் 10 மடங்கு சமத்துவத்தையும் கொடுத்தார், ஞான அறிவை கொடுத்தார், சொப்பனத்தை அறியக்கூடிய அறிவை கொடுத்தார் வாசிக்கிறோம். இதுமாக தானியலோடு கற்று இருந்தபடியால் தானியலுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் வேலையில் ஒரு வெற்றி. அது மாத்திரம் வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துல கூட தானே உண்மையில் வேலை செய்தான். தேவ சமூகத்தில் 3 வேளை தேவனோடு ஐக்கியப்பட்டு சோத்திரம் பண்ணி செவித்தான். தனக்கு இம்மட்டுமாக இதுவரைக்கும் செய்யப்பட்டு தேவனுக்கு சோத்திரம் பண்ணினான். விதமாக கத்திரங்களை கரப்படுறது கூட இருந்தது. அது மாத்திரமல்ல, கூட வேலை அதிகாரிகள் அவன் மேல் பொறாமைப்பட்டு அவனை கொல்லும்படியாக ராஜாட்ட சட்டத்தை ஏற்றி 30 ராஜாவாகிய உண்மை தவிர 30 நாள் அளவும் எந்த தேவனையாவது எந்த மனுஷனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் சிங்க கவியில் போடப்பட வேண்டும் என்று அவர்கள் சட்டத்தை போட்டார்கள். ராஜா கையெழுத்து போட்டு விட்டார். ஆனால் தானியல் சிங்க கவியில் தள்ளப்பட்டார். ஆனாலும் கூட தானியல் 3 வேளை செவித்தார். சிங்க சட்டம் போட்ட பின்பு 3 வேளை செவித்தார். அது அதிகாரிகள் கண்டுபிடித்து மறுபடியும் ராஜாவை சொல்லி அவனை வெளியே அழைத்து கொண்டு செயலில் அங்கே சிங்க கவியில் தள்ளி போட்டார்கள். அவன் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டிப்பட்டபடியால் பிரியமான சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. அந்த தானியலை குற்றஞ்சாட்டிய அதிகாரிகள் குடும்பமாக சிங்க கவியிலே தள்ளப்பட்டார்கள், உயிரோடு கொல்லப்பட்டார்கள். ஆகிய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை முழு குடும்பத்தோடு அவர்கள் ஒரே நிமிஷத்தில் அந்த சிங்கங்கள் கடித்து குதறி முழு குடும்பத்தை கொண்டு விட்டது. அது தானியலுடைய காரியம் செய்யமாக இருந்தது. ஆகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய காரியத்திலையும் கூட ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கை எல்லாத்திலையும் வெற்றி அடைய வேண்டும். சரீர சுகத்தில் வெற்றி, நம்முடைய வேலையில் வெற்றி, பண விஷயத்தில் வெற்றி, பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் வெற்றி, எல்லா காரியத்திலையும் தேவன் நமக்கு சேதம் கொடுக்க முடியும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். பவுல் அப்படித்தான் வெற்றி சேர்ந்தார். கிறிஸ்து இயேசுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி செய்ய பண்ணி அப்படி அவர் இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில வீட்டில், வெளியில், வேலையில் எல்லாத்திலையும் நமக்கு வெற்றியை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகிய இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நம் தேவனுடைய நோக்கத்தை அன்பை புரிந்து கொண்டு அவரை சார்ந்து கொள்ளும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் உங்களோடு இருந்து வாழ்க்கை எல்லா போராட்டங்களிலும் வெற்றியை தருவதாக தேவனுடைய நாமம் உங்களுக்கு மையப்படுவதாக. ஆமென்.